ஒரு சூடான வெயில் நிறைந்த இடத்துல விளையாட்டுத்தனம் கொண்ட அணில் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த அணிலுக்கு நண்பர்கள் கூட சேர்ந்து மரத்துக்கு மரம் தாவி குதிக்கிறது ரொம்பவே பிடிக்குமா. அவன் நாள் முழுக்க ஓடிட்டும் குதிச்சிட்டும் விளையாடிட்டே தான் இருப்பான். அப்படி ஒரு நாள் எப்பவும் போல நண்பர்கள் கூட விளையாடிட்டு இருக்கும் பொழுது கால் தடுக்கி பறவையோட கூட்டுல தவறுதெல்லாம் மோதிட்டான். அந்த கூண்டு கீழே விழுந்து சுக்குநூற உடைஞ்சிருச்சு. ஐயோ, நான் கூண்டை உடைச்சிட்டேன்னு ரொம்ப மெதுவா சொல்லவும் செஞ்சான். ஆனா நண்பர்கள் எல்லாம் வெவ்வேறு மரத்துல விளையாடிட்டு இருந்ததுனால இங்க நடந்ததை யாரும் பார்க்கவே இல்லை. ஆனா அவனுக்கு தெரியும் நம்ம நண்பன் இந்த கூட்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கான்னு. நம்ம சொன்னா கோவப்படுவானோன்னு யோசிச்ச அனில் சொல்லாம இருந்தா யாருக்கும் தெரியாதுன்னு அமைதியா இருந்தான். என்னதான் மறுபடியும் விளையாட செஞ்சாலும் அவனோட மனசு கனமாவே தான் இருந்துச்சு. ஏன்னா அவனோட தவறு அவன் மனசை விட்டு போகவே இல்லை. வீட்டுக்கு வந்த அனிலோட நண்பன் என் கூட எங்க போச்சு, இங்கே தானே இருந்துச்சுன்னு ரொம்ப கவலையா தேடிட்டும் இருந்துச்சு. இத தூரத்துல இருந்து பார்த்த அனில் சோகத்துல அமைதியா இருந்தான். இரவு அவனுக்கு தூக்கம் வரல. நண்பனோட சோகமான முகம் அவனோட மனசை விட்டு போகவே இல்லை. மறுநாள் காலை எழுந்த அனில் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணான். நம்ம உண்மையை சொல்றதுதான் நல்லதுன்னு முடிவு பண்ணி நண்பனை நோக்கி அவனோட மரத்துக்கு போறான். உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வேகமா தாவும்போது உன்னோட கூட்ட நான் தான் தவறுதலா தள்ளிட்டேன். அது கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு, என்னை நீ மன்னிச்சிருன்னு சொன்னான். இதை கேட்டு மெதுவா சிரிச்சுட்டே என்னோட கூடு போனது எனக்கு சோகமா தான் இருக்கு, நீ நேர்மையா நடந்தது சொன்னதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுன்னு பதிலும் அளிச்சிச்சு. அனில் இதை கேட்டு நன்றி சொல்லிட்டு புதிய கூடு கட்ட உதவவும் செஞ்சிச்சு. 2 பேரும் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு பழைய கூடை விட வலிமையான கூட தயார் பண்ணாங்க. அன்னைக்கு புதிய கூட கட்டினது மட்டும் இல்லாம உண்மையை சொல்றது கடினமா இருந்தாலும் அது நட்பை வலிமைப்படுத்தும்னு அனில் அன்னைக்கு கத்துக்கவும் செஞ்சான். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.